என்னதான் நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் நல்ல எக்ஸசைஸ் யோகா அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க முயற்சி பண்ணாலுமே ஏதாவது ஒரு உடல் உபாதை நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. சில உடல் உபாதைகள் நம்ம உடம்புலேயே நிரந்தரமாக தங்கவும் செய்யுது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூசன் கிரீன்ஃபீல்டு அவங்களுடைய த ப்ரைவேட் லைஃப் ஆஃப் பிரெயின் அப்படின்னுன்ற புத்தகத்தில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம். மலை உச்சியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனோட காலடியில் இருக்கிற மண் சரிஞ்சு அவன் மிக வேகமாக அதில் பாதாளத்தை நோக்கி அவன் விழும்போது அவன் மூளை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுமோ, மூளையில் உள்ள நியூரான்கள் என்ன மாதிரி செயல்படுமோ, ஒரு மனிதன் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போதும் அதே அளவுக்கு அவனுடைய மூளை பாதிக்கப்படுது. அந்த நியூரான்களோட செயல்பாடு அப்படியே டிட்டோவாக அதே மாதிரி இருக்குது. அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, உடல் பாதிக்கப்படும் போதும் உள்ளம் பாதிக்கப்படும் போதும் இந்த மூளையின் நியூரான்களின் செயல்பாடு ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? அதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் பாடி மைண்ட் கனெக்ட் பற்றி நிறைய பேசுகிறாங்க. இந்த பாடியோட ஹெல்த், உடல் நலத்தை பற்றி எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சரிசமமாக ஈக்குவலாக மைண்ட் ஹெல்த், மனசை பாதுகாக்கிற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் 95% நம்ம உடலை பாதுகாக்கிற விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கிறோமே தவிர மைண்டு பற்றின விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கிறதில்ல. அதுக்காக தான் இதை எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் நிறைய உளவியல் உண்மைகள், இந்த மைண்டு பற்றின, மனித நடத்தைகள் பற்றின, ஹியூமன் பிஹேவியர் பற்றின நிறைய உளவியல் உண்மைகளை நீங்கள் சிறுக தெரிஞ்சிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை பற்றின மொத்த விஷயத்தையும் நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது அதனோட முக்கியத்துவம் நமக்கு புரியும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான, அப்படி சொல்லப்படுற விஷயங்களில் ரொம்ப சுவாரஸ்யமான, இன்ட்ரெஸ்டிங்கான, உங்களுக்கு நிறைய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய மனித நடத்தைகள் பற்றிய உளவியல் உண்மைகள் சில விஷயங்களை தொகுத்து இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறோம். இது உங்களுடைய ஆதரவு இருந்தால், நீங்கள் விருப்பப்பட்டால் அடுத்தடுத்த வீடியோக்கள் இது பற்றி தொடர்ந்து வெளிவரும். வாங்க இப்போ அது என்ன விஷயன்றதை பார்ப்போம். அற்புதமான மனித நடத்தை பற்றிய சில உளவியல் உண்மைகள். நீங்கள் மிகவும் அக்கறை கொண்ட ஒருவரால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டால், அடிப்பட்ட உடல் வலியின் போது உங்கள் மூளை எப்படி செயல்படுமோ அப்படியே செயல்படும். இதை நம்ம முன்னுரையிலே பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சிகரமான நிகழ்வுடன் ஒரு பாடலை இணைக்கும் போது அந்த பாடல் உங்கள் மனதிற்கு நெருக்கமான பாடல் ஆகிறது. தொலைபேசி அமைதியாய் இருக்கும் போதும் அது அதிர்வது போல் இருக்கும் ஒரு உணர்வு. 68% மக்கள் இந்த மாய அதிர்வு நோய்க்குறியால், அதாவது ஃபேண்டம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம் என்ற நோயால் பாதிக்கப்படுகின்றனர். நாம் கூட இல்லாத குறையை ஒருவர் உணரும் போது அந்த நபர் நம் கனவில் தோன்ற 80% வாய்ப்புள்ளது. வேகமாக நடக்கும் மக்கள் தீவிரமான மற்றும் எளிதில் மகிழ்ச்சியற்றவர்களாய், சீக்கிரமே சோகமாய் மாறும் நபர்களின் வகையாக இருப்பார்கள் என்பதை ஆய்வுகள் சொல்கிறது. செல்போனை தொலைத்தவர்கள் மரணத்திற்கு அருகில் சென்று வந்தவர்களின் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், மரணத்திற்கு அருகில் சென்று வந்தவர்களின் அனுபவத்திற்கு இணையான ஒரு பீதியை உணர்கிறார்கள் என்று மனித நடத்தை ஆய்வுகள் சொல்கிறது. 20 வினாடிகளுக்கு மேல் நம்மை ஒருவர் கட்டிப்பிடிக்கும் போது அந்த நபரை நாம் நம்பத் தொடங்குவதற்கான ரசாயனத்தை நம் உடலுக்குள் மூளை சுரக்க வைக்கும். அதாவது 20 செகண்டுக்கு மேலே நம்ம நம்மளை ஒருத்தர் கட்டி பிடிக்கும்போது நாம் அவரை சிறுக நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதற்கான கெமிக்கல் நம்ம உடலுக்குள்ள மூளையால் சுரக்க வைக்கப்படும். நீங்கள் காதலிக்க தொடங்கும்போது உடலில் உற்பத்தியாகும் அதே ரசாயனம் நீங்கள் சாக்லேட் சாப்பிடும் போதும் உங்கள் உடலில் உற்பத்தி ஆகிறது. ஆச்சரியம் அல்லவா? எப்போதும் பரபரப்பாக வேலை செய்யும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இப்படி இருப்பது வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்களை பற்றி சிந்திக்க விடாமல் தடுக்கிறது. அதனால் எப்போவுமே பரபரப்பாக பிஸியாக இருந்துட்டா நமக்கு மன அழுத்தம், அந்த ஆன்சைட்டி, அந்த ப்ரெஷர் இதெல்லாம் கம்மியாயிடும். ஒருவர் மீதான உங்கள் உணர்வுகளை எவ்வளவு காலம் மறைக்கிறீர்களோ அவ்வளவு இந்த நபர் மீதான உங்களின் அன்பும் அக்கறையும் குறைந்துவிடும். உங்கள் தாய்மொழி அல்லாத வேறு ஒரு மொழியில் சிந்திக்கும் போது உங்கள் முடிவுகள் அதிக பகுத்தறிவுடன் இருக்கும். நீங்கள் கேட்கும் இசையின் வகையை பொறுத்து
நீங்கள் உலகத்தை உணரும் விதத்தை சொல்லலாம். காலம் செல்ல செல்ல பழைய நினைவுகள் சிதைந்து கொண்டே வரும். சராசரி மனிதர்களில் குறைந்தபட்சம் ஒரு நினைவாவது தவறான நினைவாக பதிவாகியிருக்கும். காலையில் மனைவியை அன்பாக முத்தமிடும் ஆண்கள் கூடுதலாக 5 ஆண்டுகள் வரை வாழ்வார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. வழக்கமாக விழிக்கும் நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்னால் விழிப்பது ஒரு நபரின் பெரும் மனச்சோர்வின் அபாயத்தை 23% குறைக்கிறது. காலையில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன் நடனமாடினால் நீங்கள் ஒரு நம்பிக்கையான கண்ணோட்டத்துடன் வெளி உலகில் செயல்பட வாய்ப்புள்ளது. அதனால் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக்காக நீங்கள் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக செயல்பட முடியும். ஒரு பாசிட்டிவ் ஆக்டில் நீங்கள் வெளி உலகத்தில் செயல்படலாம். நீங்கள் தூங்கி எழுந்த முதல் 3 வினாடிகள் உங்களுக்கு எதுவும் நினைவில் இருக்காது. அடிக்கடி மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அவர்கள் வயதாகும்போது மிக மிக குறைவாகவே மனச்சோர்வடைய வாய்ப்புள்ளது என்று ஒரு ஆய்வு காட்டுகிறது. படித்தவுடன் தூங்குவது நீங்கள் கற்றுக்கொண்டதை நன்றாக நினைவில் வைத்து கொள்ள உதவும். கேட்கப்படும் அற்பமான கேள்விகளுக்கு கிண்டலாக பதில் சொல்லும் தன்மை உடையவர்கள் ஆரோக்கியமான மனம் படைத்தவர்கள் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. கூட்டமாக அமர்ந்து உரையாடும்போது அந்த கூட்டம் நம்மை பார்த்து சிரிக்கும்போது நம்முடைய கண்கள் தானாகவே அந்த கூட்டத்தில் உள்ள நமக்கு மிக நெருக்கமானவர்கள் பக்கம் திரும்பும். ஒருவரை பற்றிய உண்மைத்தன்மையை நாம் மாற்றிக்கொள்வோமே தவிர அவர்களை பற்றிய நம்முடைய பார்வையை என்றுமே மாற்றுவதில்லை. அதாவது ஒருத்தரை பற்றின உண்மையை நம்ம அடிக்கடி மாற்றிக்குவோமே தவிர அவரை பற்றின கண்ணோட்டத்தை நம்ம மாற்றிக்கிறதே இல்லை. 16 வயது முதல் 28 வயது வரையில் தொடங்கிய நட்பு வலுவாகவும் நீடித்ததாகவும் இருக்க வாய்ப்புகள் அதிகம். மகிழ்ச்சி, கோபம், சோகம், பயம், வெறுப்பு, ஆச்சரியம் இவை உலக அளவில் வெளிப்படுத்தப்படும் 6 உணர்ச்சிகள். உங்கள் இடது பக்கத்தில் தூங்குங்கள். அதில் அதிக ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன. செரிமானத்திற்கு உதவுவதாலும் மூளை, இதயம், நுரையீரல் ஆகியவற்றின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதாலும் குரட்டையை குறைப்பதாலும் இடது பக்கத்தில் தூங்குங்கள். தோல்வியை எதிர்மறையான நிகழ்வாக கருதும் பெற்றோர்களின் குழந்தைகள் தங்களின் அறிவு மற்றும் திறமையை அதிகரிக்க முடியாதவர்களாகவும் அதே நிலையில் இறுதி வரை நீடிக்கக்கூடியவர்களாகவும் இருந்து விடுகிறார்கள். மத நடைமுறைகள், பிரார்த்தனைகள் மற்றும் கடமைகளில் கலந்து கொள்வது மன அழுத்தத்தை, மன துயரத்தை பெருமளவில் குறைக்கிறது. தாங்கள் தனிமைப்படுத்தப்படுவதாக உணர்பவர்கள் நீண்ட நேரம் சூடான நீரில் குளிக்கும் பழக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள். சராசரி உயர்நிலை பள்ளி குழந்தைகள் 1950களின் முற்பகுதியில் வாழ்ந்த சராசரி மனநோயாளியின் அதே அளவு மனக்கவலை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். சுயநலவாதிகள் தங்கள் வெற்றியை பற்றி நிறைய பேசுவார்கள். நீங்கள் ஒருவரை பற்றி அதிகம் நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களை பற்றி ஏற்கனவே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒரு நபர் கண்ணாடி அணிந்து இருந்தால் அந்த நபர் புத்திசாலி என்று நமது மூளை தாமாகவே பதிவு செய்கிறது. அதிகமாக உணர்ச்சி வசப்படும் மக்கள் தங்கள் கனவுகள் நனவாகும் போது அழுவார்கள்.